முடிந்தால் முதலில் முயன்று சேரிகளுக்கு கோபுரம் கட்டுவோம், முடிந்தால் பிறகு சாமிகளுக்கு கோயில்கள் கட்டுவோம். நம்ம வந்து தெற்குக்கு வடக்குக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரியும், இந்த பண்பாட்டுக்கு ஒரு தொடர்பு இல்லாத மாதிரியும், இந்த கட்டமைக்காத மாதிரியும், நாங்க இங்கிருந்து வந்தோம் 5 கோடி வருஷமா இருக்கோம், 4 கோடி வருஷமா நம்ம கதை சொல்ல, அவன் ஒரு பெரிய கதை. நான் வந்து இது வரைக்கும் நான் இந்த டீட்டெயிலும் கிடையாது. நான் எப்பயோ 1984 தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன். இப்போ இந்த புத்தகத்தை பார்த்தா எவ்வளவு டீட்டெயில் இருக்கு. இந்த ஸ்கந்தர் மலையை பத்தி, இந்த சிக்கந்தர் மலையை பத்தி பேசும்போது இந்த கோரிப்பாளையம் தர்காவுக்கும் இந்த திருப்பங்குன்றம் தர்காவுக்கும் அவர் எழுதுறாரு. அப்ப நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆசிட் டெஸ்ட் இவங்க வந்து இந்த புத்தகத்தில் பாருங்க, திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் வரலாற்று உண்மைகளும் அப்படிங்கிறத அதோட தலைப்பு. திருப்பரங்குன்றம் பொது, அதை பத்தி நான் அந்த ஏரியாலேயே தெரிஞ்சவன். அப்ப திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவோம். தீர்ப்புகள்லாம் வந்து மேனாள் நீதிபதிக்கும் வழக்கறிஞரும் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவங்க அதை பத்தி அவங்க பேசுறதுதான் சரியா இருக்கும். இப்ப நான் டீல் பண்றது என் ஏரியாவே வேற. என் ஏரியா சிந்துவெளி, சங்க இலக்கியம், அப்புறம் தமிழ் தொன்மங்கள், இதுதான் என்னுடைய ஜானர். அப்படிங்கும்போது இந்த வரலாற்று உண்மை, அதனுடைய இலக்கிய தரவுகளை பற்றி தான் நான் பேசுறது தான் நியாயமா இருக்கும். அது எனக்கு அதான் பொருத்தமா இருக்கும். அதை மற்றதுல நான் படிச்சுட்டேன் முழு இருந்தாலும். ஆக இந்த சங்க இலக்கியத்துல எந்த சொல் இருக்கு, எந்த சொல் இல்லை, இது வந்து சொல் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு விஷயம். இட்ஸ் நாட் அபவுட் தி யூஸ் ஆஃப் லெக்சிக்கல் ஐட்டம். ஒரு சொல்ல பயன்படுத்தினா அந்த சொல்லு வரல, அது வடமொழி சொல்லு பின்னால வந்தது முன்னால வந்ததுங்கிறது மட்டும் நான் சொல்ல வரல, அதனுடைய கான்டெக்ஸ்ட சொல்ல வரேன். அப்ப சங்க இலக்கியத்துல வர்ற வேலன், சங்க இலக்கியத்துல வர்ற முருகன் என்னவா இருந்தான், அவனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கும் போது, இதை நம்ம வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அடையாளப்படுத்தினா தமிழ் கடவுள்னு சொன்னோம், நம்ம முருகன் தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவனுக்கு ஒரு பேர் இருந்தது, சேயோன். சேயோன் என்பவன் சிவந்தவன். நான் என்னுடைய புத்தகத்தை அளிப்பேன். சேயோன் என்பவன் சிவந்தவன் மட்டுமல்ல சிறந்தவனும் அப்படின்னு. அந்த சேய் அப்படிங்கிற எழுத்து, சேய்ங்கிறது பிறக்கும் போதே ரத்தம்லாம் பூசி குழந்தை வந்து ஒரு மாதிரி சிவப்பா ஒரு மாதிரி தான் பிறக்கும். அதனாலதான் சேய் அப்படிங்கிற சேயோன், அப்புறமா செம்மை, செப்பு, இது எல்லாமே இருக்கும். சேயோன் அதான் வந்து குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனா அவன் சொல்றான். இந்த குறிஞ்சி நிலத்துல வரக்கூடிய தலைவனா வர்ற இந்த முருகன் வேலன் வந்து ஒரு பெரிய போர்க்கடவுள். அவர் வந்து சூரபத்மனை இது பண்ணவர், வதம் பண்ணவர், தெய்வானைய கல்யாணம் பண்ணவர், இதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு மலை நிலத்தினுடைய கடவுள். தொல்தமிழர்கள், இன்னும் சொல்ல போனா, நான் இந்தியா முழுவதும் நான் பயணப்படாத மாவட்டங்கள் 15 மட்டும்தான். 15 மாவட்ட தமிழங்க தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் யூனிட் டெரிட்டரியும் மீதி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் கால் வைத்து இருக்கிறவன் தான். நான் போகாத இடம் கிடையாது, தேடாத கோயில் கிடையாது, பயணிக்காத மலை இல்லை. இங்க இருக்கக்கூடிய நீங்க பத்தி முருகனை பத்தி பேச போற இந்த ஸ்கந்த புராணத்தில் வரக்கூடிய சேவல்கள் பற்றியும் சேவல்களுடைய வகையை பற்றியும் தேடுவதற்காகவே மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாச்சிமகாடி என்று சொல்லப்படுகிற மலைப்பகுதியில் நான் தெரிந்திருக்கிறேன். அதெல்லாம் 20-25 வருஷத்துக்கு முன்னால இப்படி தேடி தேடி இந்த வரலாறுகளை, இந்த தடங்களை எல்லாம் தேட போது அதெல்லாம் கேள்விப்பட்டுதான் என்னை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து மேட்டர், பேச வேண்டிய மேட்டருங்கிறதா நானும் வந்திருக்கேன். அப்ப இந்த கருத்தியல் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு லிங்குவிஸ்டிக் மெட்டீரியல்ங்கிற வேற, லெக்சிக்கல் மொழியியல், சொற்பயன்பாடு, அதனுடைய சிமாண்டிக் சொல் பொருள், அதனுடைய என்ன வடிவம், வேர்ச்சொல், இதெல்லாம் விட்டுருங்க. கருத்தியல், அதுல எங்க வர்ற அந்த முருகன் வந்து தமிழ் முருகன், அவன் வந்து மலை நிலத்துல இருக்கான். அந்த மலை நிலத்தில் இருக்கக்கூடிய முருகன் வந்து ஒரு காதல் கடவுளா இருக்கான். அவன் சண்டை போடுற சண்டைக்காரன் கூட கிடையாது. யாரை அசுரர்களை வதம் பண்றவனோ இதுல பட்ட சண்டை கிடையாது. அவன் ஒரு காதல், தீரா காதல், ஒரு அருமையான ஒரு மலை நிலத்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா, குறிஞ்சியினுடைய தன்மையை வந்து கூடுதல் நிமித்தம், இல்லிருத்தல் முல்லை இப்படின்னு சங்க இலக்கியம் சொல்றதுல இந்த குறிஞ்சிக்கு ஒருத்தனை கடவுளா சொல்றான் தான் அவனுடைய இயல்பு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, குறிஞ்சியில வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, தமிழ் தொன்மங்கள்ல வந்து எதை வேணாலும் சொல்லுவான். தலையானங்காலத்து நெடுவென்ற நெடுஞ்செலி என்பாங்க, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செலியன், மாறன், கிள்ளி வலுவன், நெடுங்கல்லி, யாரை வேணாலும் பெயர் சொல்லுவாங்க. தித்தன், திதியன், வேல்பாரி, அதுக்கு இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எவனையாவது காதலிச்சவனை பெயர் சொல்லிருக்காங்களா சங்க இலக்கியத்துல? இவனுடைய காதல், அவனுடைய காதல்னு சொல்ல மாட்டான். அதுக்கு தொல்காப்பியரே இலக்கணம் சொல்லுவாரு. மக்கள் நுதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் சொல பெறார், பெயர் கூட பெறார். இவன் லவ் பண்ணா அவன் லவ் பண்ணான்னு சொன்னா அது அவன் சம்பந்தப்பட்ட பிரைவேசி மேட்டரா இருக்கும். ஆனா இது ஒரு யூனிவர்சல் ஃபீலிங்.
அப்படிங்கும் போது இந்த கூடுதல் நிமித்தமாக இருக்கக்கூடிய குறிஞ்சி திணையில இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பக்கத்து மலையில இருந்து வந்து ஒரு தலைவனை தான் காதலிப்பான். தலைவன் தலைவியை காதலிப்பான். ஒருத்தர் என்கிட்ட கேட்டா, ரொம்ப விவரமா கேட்கிற போது, எப்ப சார் எப்ப பார்த்தாலும் தலைவன் வந்து தலைவியை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த தோழிக்கெல்லாம் காதல் வராதா அப்படின்னு ஒரு பெரிய விவரமா கேட்டது மாதிரி நினைச்சு என்கிட்ட கேட்டாரு. வருமியா அப்படின்னு. காதலிக்கும் போது தோழி பேரு தலைவி, தலைவி தோழி ஆயிருவா. தோழி தலைவின்னா அந்த மாதிரி தனியா எல்லாம் செக்மெண்ட் எல்லாம் கிடையாது. இவங்க பரம்பரை தோழி, இவங்க பரம்பரை தலைவி, இவங்க பரம்பரை செவிலி எல்லாம் கிடையாது. இது கேரக்டர். அதனாலதான் சங்க இலக்கியம் இப்படிலாம் நீங்க கேட்பீங்க. தெரிஞ்சுதான் இவன் வந்து இன்னாருடைய காதல் அன்னாருடைய காதல்னு ஒரு புதுசா வச்சது. அப்ப காதலிக்கும் போது நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கருத்தியல் எப்படி வருதுன்னு, ஒரு கடவுளுடைய கருத்தியல். அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து காதலிக்கிற பொண்ணு பொதுவா வந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு சரியா சாப்பிடாம அனிமிக்காயி, வீட்டுல வந்து யார்ட்டையும் பேசாம கொஞ்சம் ஒல்லியாயி, அதைதான் வந்து திதலை படர்ந்தது பசலை ஊர்ந்ததுலாம் சங்க இலக்கியத்துல சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த பொண்ணுக்கு ஏதோ பொதுவாவே நினைக்கிறது காத்து அடிச்சிருச்சு, கருப்பு அடிச்சிருச்சு தான் நினைப்பாங்க. எங்க ஊர்லயும் இப்ப கூட நீங்க போனீங்கன்னா கோடாங்கி அடிப்பாங்க. அந்த ஒரு லேடி வந்து இது வந்து ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ். இந்த ஒரு இடத்துல கூட நீங்க சொல்லியிருக்கீங்க, இது ஒரு உளவியல் சார்ந்த, இந்த வேலன் வெறியாட்டுதல்ங்கிறது ஒரு உளவியல் சார்ந்தது, ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்ப எத்தனை பேர் போறோம், நீங்க வந்து கவுன்சிலிங் போயிட்டு வாங்கங்கிறோம், சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்துட்டு வரணும். கிராம பக்கம் தான் யாரும் சைக்காட்ரி யாருங்கிறதா, போய் கோடாரி அடிப்பாங்க, இது அடிப்பாங்க, சோழியை போட்டு பார்ப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வேலன் வெறியாட்டுதல் பேர். இந்த வேலன் வெறியாட்டுதற்கு வந்த அந்த தலைவியை வந்து வேற இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவ சொல்றா, இந்த வேலன் பூசாரி கூப்பிட்டான். அந்த பூசாரி என்ன பண்றான்னா, ஒரு ஆட்டுக்குட்டிய, வெள்ளையா இருக்கக்கூடிய மரி ஆட்டுக்குட்டியை அறுத்து அந்த ரத்தத்தை வந்து அவளுடைய நெத்தியில பூசிட்டு இவனுடைய மார்பிளையும் பூசிட்டு தான் குறி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப இவ கேட்கிறா, ஓ நெஞ்சில தடவிருக்கே இந்த ரத்தம், ஆட்டுக்குட்டியோட ரத்தம், இது இவ காதலிக்கிறானே அவனுடைய நெஞ்சில படுமா அப்படின்னா குறிப்பா சொல்றான், அவன் இன்னொருத்தைய லவ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு தலைவி தோழி கேட்கிறா, இவன் ஒருத்தன் கூப்பிட்டானு, அதாவது பூசாரி, இந்த கோடாங்கி அடிக்கிறவன் கூப்பிட்டானு, நீ இவனை மதிச்சு வந்திருக்கியே முருகா, இவன் கூப்பிட்டான்னு வந்துட்ட பாரியா, நீ என்னதான் கடவுளா இருந்தா கூட மடவை மன்ற வேளன் வேண்ட வெறிமனை வந்தோய் மடவ மன்ற வாலிய முருகே, நீ என்னதான் கடவுளா இருந்தா கூட உனக்கு புத்தி இல்லைங்க. இதை வந்து ஒரு தோழி சொல்லுவதாக சங்க இலக்கியம் பதிவு பண்ணுகிறது. இந்த உரிமை, கடவுளை கேள்வி கேட்கும் ஒரு உரிமையை சங்க இலக்கியம் காதல் மூலமாக பதிவு செய்கிறது. இதுதான் கடவுளுக்கும் நமக்கான உறவே. அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த தமிழ் கடவுள், அவன் பெயர் வேலன் முருகன், இது ரெண்டு மட்டும் தான். இப்ப இது வந்து இப்படிப்பட்ட ஒரு முருகன் அப்படிங்கிற ஒரு தமிழ் கடவுள். இன்னைக்கு போனீங்கன்னா அது சிங்கப்பூரா இருக்கட்டும், பழனியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே போகும்போது எங்க ஊர் வழியா, எங்க ஊர் நத்தம், இது வழியா போகும்போதெல்லாம் ஆளுங்கள்லாம் வந்து காவடி எடுத்துட்டு போவாங்க. அண்மையில் நான் போறேன், திரும்ப முடியல, அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான பேர் காவடி எடுத்துட்டு வராங்க. இந்த செட்டிநாடு பகுதியில இருந்து பழனிக்கு போவாங்க. இந்த காவடி என்பது தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு முருகன் வழிபாட்டினுடைய ஒரு சின்னமா இருக்கு. சிங்கப்பூர்ல எடுப்பாங்க, மலேசியால எடுப்பாங்க, எல்லா இடத்துல எடுப்பாங்க. இந்த காவடியினுடைய ஒரு சொல்லு வந்து நான் சங்க இலக்கியத்தை தேடி பார்த்தேன், காவடி இருக்கா, காவடி இல்லை. ஆனால் அதை விட மிக முக்கியமாக ஒரே ஒரு சொல், ஔவையார் பாடுற பாட்டுல வந்து அதிகமான பாக்கலைன்னு சொல்லும் போது எங்களுக்கு நேரம் ஆகுது, வாயிலோயன்னு சொன்னது கண்ணகி மட்டும் கிடையாது. முதல்ல சொன்னது ஔவையார். வாயிலோயன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வெயிட் பண்றதுக்கு இந்த நேரம் இல்லை. காவினன், அவங்க சொல்றது வந்து காவினன் கணனே சுருக்கினம் கலப்பை அப்படின்னு ஔவையார் சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, இனிமேல் வெயிட் பண்ண முடியாது உன்னை பார்க்கறதுக்காக, நாங்க இசைக்கருவிகளோட வந்திருக்கோம், எங்களுடைய இசைக்களங்களோட வந்திருக்கோம், இந்த உரிமை கிருமி எல்லாம் எடுத்தோம். இதை எடுத்து காவினன் கலனே, காவினன்னா எடுத்து தோல்ல போட்டு, துண்டை தூக்கி தோல்ல போட்டது மாதிரி இதை சுருக்கினம் கலப்பை, இந்த களத்தை வைக்கிறதுக்கு, இந்த மிருதங்க மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு பை வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் கலப்பை அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. காவினன் கலனே சுருக்கினம் கலப்பைன்னு சொல்ற ஒரு இடத்துலதான் இந்த காவடிங்கிறது தோல்ல வைக்கிறதுக்கு வரும். இன்னைக்கு வடநாடுகள்லாம் போய் நீங்க பாருங்க, இந்த காவடி அப்படின்னு காவடி ஆசிரியர் ஒரு குரூப் போயிட்டு இருப்பாங்க. அது வந்து சிவ வழிபாடோடு தொடர்புடைய இந்த காவடி ஆட்டம் வந்து நான் அதை பத்தி சொல்லுவேன். எப்படி வந்து சிவ வழிபாடு எப்படி அது சார் வந்து அதை பத்தி தெளிவா கூட சொல்லக்கூடும். இந்த முருகன் வந்து ஸ்கந்தனான வரலாறு சொல்லும் போது இது வந்து எப்படி ஒரு சிவ வழிபாடோடு தொடர்புடைய இருந்து எப்படி கடவுள்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது. என்னுடைய சுருக்கம் வந்து இதனுடைய அடித்தளமான வேர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளாகிய முருகனின் அடித்தளமான வேர்கள்
மலைநிலம் சார்ந்தது. மலைநிலம் சார்ந்தது. சங்க இலக்கியத்தில் இல்லாத பெயர்கள் சுப்பிரமணியம், சண்முகம், ஸ்கந்தன், இந்த போர்கள் சங்க இலக்கியத்தில் இல்லவே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது நீங்க வடநாட்டுல போய் பார்த்தீங்கன்னா, நான் வடநாடு முழுவதும் வேலை பார்த்திருக்கேன். எனக்கு இந்த இந்த ராவணனை பத்தி ஸ்டடி பண்ணியிருக்கேன், ராம பத்தி ஸ்டடி பண்ணியிருக்கேன், முருகனை பத்தி ஸ்டடி பண்ணுவேன், கார்த்திகேயன்பாங்க, குமரம்பாங்க. இதுல ஒரு பஞ்சாயத்து இன்ன வரைக்கும் யாரும் அதை பத்தி எதுக்கும் வழக்கு தொடர்ந்துருக்காங்கன்னு தெரியல. நீங்க வடநாட்டுக்கு யாரும் போயிருப்பீங்க. நீங்க வடநாடுகள்லாம் நீங்க அதிக பயணம் உள்ளவங்க யாராவது இருப்பீங்களா? நானும் அங்க நிறைய வாழ்ந்திருக்கேன், இது பண்ணியிருக்கேன். இன்னும் அங்க வடநாட்டுல முருகனினுடைய பேரலல் இணையா கருதப்படுகிறது கடவுளுடைய பெயர் கார்த்திகேயன். ரொம்ப அதிகமா கார்த்திகேயாங்கிற பேர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸ்கந்தன், சுப்பிரமணியம் விட சுப்பிரமணியம் தென்னிந்தியாவில் கொஞ்சம் அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கும் ஸ்கந்தனுக்கு. அங்க கார்த்திகேயன், குமரன்கிற ரெண்டு பேர் ஃபேமஸ். குமார், கார்த்திகேயன். அதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் கணேசர், விநாயகர் தான் அவருடைய அண்ணன். அங்கேயும் அப்பா சிவன், பார்வதி. ஆனா பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, அங்க இருக்க கார்த்திகேயனுக்கு கல்யாணம் ஆகல. கணேசருக்கு 2 பேரு கல்யாணம் பண்ணிருக்காரு. இங்க நான் உடனே அதிர்ச்சி வடிவேல் சொல்ற அப்படியே ஷாக் ஆயிட்டேன்னு சொல்லுவாரு. எனக்கு நம்ம கரெக்டா தான் கேட்டோமா அப்படின்னு போட்டு நான் பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் யார்கிட்டயாவது உட்காந்து நான் பேசிட்டு இருப்பேன். ராவணனை பத்தி பேசுவேன், ராவணன் கோயில் மத்திய பிரதேசம் போவேன். ஏன்னா இங்க 38 அடியில ராவணனுக்கு கோயில் வச்சிருக்காங்க, அவர் நம்ம ஊருங்கிறாங்களே, எப்படி வந்துச்சுன்னு தெரிவேன். அப்புறம் போய் இந்த கார்த்திகேயனை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக மத்திய பிரதேசத்துல போய் தெரிவேன். இங்க போய் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்கிட்ட நான் பேச சொல்லும் போது, என்ன கார்த்திகேயன் இன்னும் கல்யாணம் ஆகலைங்க அப்படிங்க, என்ன ஆயிடுச்சா அப்படி, எங்க அவர் தானே முருகன்கிறாங்க, அங்க 2 பேர்ல கல்யாணம் பண்ணிக்கா சொல்றேன், பக்கத்துல சம்பதி தேவேந்திர வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க நல்லா கூகுள் பண்ணி பாருங்க, கார்த்திகேயன் அல்லது ஸ்கந்தன் அல்லது குமார் திருமணமானவரா பிரம்மச்சாரியான்னு கேட்டுவார். அவர் ஒரு பிரம்மச்சாரின்னு வரும். அப்ப இப்ப இந்த இந்திய துணைக்கண்டத்தில் அப்படியே ஒரு பஞ்சாயத்தே என்ன முடியாம இருக்கும்போது, அப்படியே ஒரு பஞ்சாயத்தே என்ன முடியாது. இது அடிப்படையான பஞ்சாயத்து. அப்படின்னு இருக்கும்போது நீங்க அது மட்டும் கிடையாது. ராஜஸ்தான், குஜராத்ல இந்த ஸ்கந்தன் கோயில், இந்த கார்த்திகேயன் கோயில்லாம் பெண்கள் போக முடியாது. ஏன்னா பெண்கள் அவங்களுக்கு மாத இதெல்லாம் இருக்கு. அதனால எந்த நேரத்திலையும் பெண்கள் அங்க போகக்கூடாது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு மரபு தான் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம மேற்கு திசை, முருகன் பழனி கோயில்ல இருந்தாலும் சரி, மேற்கு திசைக்கும் ஒரு இந்த தொடர்பு உடையது. இதெல்லாம் நீங்க மொத்தமா நீங்க ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த முருகன் என்பவன் மலைநிலம் சார்ந்த ஒரு ஒரு இந்த குரமகள் என்று சொல்லக்கூடிய எங்க ஊர் பக்கம் வள்ளி திருமணம் நாடகம் தான் நடத்துவாங்க. அந்த வள்ளியை திருமணம் செய்தவன் தான் இருக்காங்க. இது முதலா இந்த முருகனுடைய வழிபாட்டில் இந்த திருப்பரங்குன்றத்தை சங்க இலக்கியம் பதிவு செய்யும். திருமுருகாற்றுப்படை, நற்றிணை, இலக்கியம் அகநானூறு, அப்புறம் பரிபாடல் தெளிவாவே செவ்வேலை பத்தி பாடுது. பரங்குன்று, இந்த பரங்குன்று பத்தி நமக்கு ஏன் இப்ப நமக்கெல்லாம் மனசு துடிக்குதுன்னு சொன்னா, பரங்குன்றது இன்னொரு மலை இல்ல, அது இன்னொரு குன்று இல்ல, அது எங்கள் குருதியில், எங்கள் மரபணுவில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மிக அடையாளம். சங்க இலக்கியத்துல யாராவது இமயமலை எவ்வளவு பெரிய மலை, திருப்பரங்குன்றம் எவ்வளவு சின்னது. நான் திருப்பரங்குன்றத்துல அந்த பகுதியெல்லாம் போயிருக்கேன். திருப்பரங்குன்றம் பசுமலை தாண்டி இருக்கும் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல நின்றுட்டு சங்க இலக்கியத்துல ஒருத்தன் சொல்றான், பரங்குன்று இமயம் நிகர்க்கும் அப்படின்னு. பரங்குன்று இமயம் நிகர்க்குன்னா அவன் அளந்து பார்க்க தெரியாதவனா அவன் சொல்றான். அப்ப நீங்க தமிழ் தொன்மங்களில் எப்போதுமோ இந்த இருமை இருந்திருக்கிறது. அவன் சொல்றான், வடக்கு திசையை இமயமலை தாங்கிக்கிட்டு இருக்கு, அதை வெயிட்டு கொடுத்து முட்டு கொடுத்துருக்குன்னு சொன்னா, தென் திசைக்கு ஆய்க்குடி தாண்டா முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருக்குன்னு ஒரு ஆய்க்குடிங்கிற ஒரு கிளானையும் இமயமலைங்கிற ஒரு மலையும் கம்பேர் பண்றான். இன்னொரு இடத்துல பரங்குன்றம் இமயம் நிகர்க்கும் அப்படிங்கிறான். அப்ப இந்த பரங்குன்றம் ஒரு பெருமிதத்தின் அடையாளம். ஆனால் பரிபாடல் காலத்திலேயே மதுரைக்காரங்க அப்பயே கூட்டமா போயிருக்கேன். அதுல பரிபாடல் எழுது. இந்த பரிபாடல்ல திருவிழா நடக்கும் போது மதுரையில இருந்து, இப்ப நான் என்னுடைய புத்தகத்தில் இதை படம் போட்டு காமிச்சிருப்பேன். ஒரு இடத்துல ஒரு படம் போட்டு காமிச்சிருப்பேன். திருப்பரங்குன்றம் இருக்கும் திசை, அதை சங்க இலக்கியம் பதிவு செய்தல், பரிபாடல் செய்தல், அது எதனுடைய மேற்காக கிழக்காக இருந்தது அப்படிங்கிறத கீழடி அகழாய்வு பகுதியில நான் கம்பேர் பண்ணி எப்படி இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இது சங்க இலக்கியம் சொல்றது பொருந்தி வராதுங்கிறது எழுதியிருப்பேன். மேப்பே போட்டு காமிச்சிருப்பேன். அப்ப அவன் என்ன சொல்றான், மதுரையில இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு அவ்வளவு பேர் கூட்டமா வர்றாங்க. அவங்க எல்லாம் மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த தூரத்துல இருந்து ட்ரோன் ஷாட்ல பார்த்தா அது அங்க இருந்து பார்க்கும்போது ஒரு மாலை ஒரு ஏரியாவுக்கே மாலை போட்டது மாதிரி இருக்கு அப்படின்னு பரிபாடல் எழுதுறான்.
பரிபாடல்ல இதெல்லாம் சொல்லிட்டு தெய்வ யானை தான் அங்க கல்யாணம் பண்ணிருக்காரு. நீங்க படிச்சிருப்பீங்க, சினிமாலாம் பார்த்திருப்பீங்க, பாட்டு இருக்கிறீங்க. தெய்வ யானை திருமணமாம் திருப்புறங்குன்றம்னு ஒரு பாட்டு இருக்கும். கேட்டீங்களா? நான் சின்ன ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த பாட்டு கேட்டுட்டே போவோம். அந்த மாதிரி தெய்வ யானை திருமணமாம் திருப்புறங்குன்றம்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த திருப்புறங்குன்றமே தெய்வ யானை திருமணத்துக்கு. தெய்வ யானை யாரு? இந்திரனுடைய மகள். இந்திரனுக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம்? அவர் விண்ணுலகத்தில் இருக்கிறவரு, நாங்க மதுரைக்காரங்க. எங்களுக்கு வைகையாறு. வைகையாரை பத்தி சங்க இலக்கியம் என்ன சொல்லுது? பரிபாடல் என்ன சொல்லுது? பரிபாடல் வந்து வைகையாத்தை அறிமுகப்படுத்துது. வைகையாறு வர்ற வேகமே பார்த்தா காதலர்கள் வந்து கட்டற்ற 2 பேர் சந்திக்கும் போது தங்களுடைய உணர்வு மிகுதியால் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி கட்டறுத்து ஓடுவது போல வைகையாறு வெள்ளம் வந்தது சொல்லி அவன் சொல்றான். தமிழ் வையை தன்னம் புனல்ங்கிறான். இந்த இந்தியாவிலேயே ஒரு நதியை ஒரு மொழியோடு தொடர்பு படுத்திய ஒற்றை இலக்கியம் தமிழ் வையை தன்னம் புனல் அப்படிங்கிறான். காதல் நதிங்கிறாங்க. வைகை என்னும் வற்றாத காதல் நதி. அப்படி காதல் நதியை சொல்லும் போது அதுல 3 பேரை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். நான் வந்து பொதுவா வந்து நான் வந்து வெறுப்புணர்வு இல்லாத விருப்புணர்வை நான் வளர்ப்புறேன். பொறுப்புணர்வை வளர்க்கணும் தான் என்னுடைய உரையாடல்கள்ல இருக்கும். நான் எதையும் துவேஷம் இல்லாத நேசம், வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு, இதுதான் என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துவது. அதுல ஆனா குறிப்பா ஏன் சொன்னானே தெரியல. இந்த ஆத்து தண்ணியை பார்த்து ஐயர் பயந்துட்டாரு, அதனால வாய் கொப்பளிக்கல. பாட்பார் வந்து குளிக்கல, அந்தனர் படியிலர். இவர் குளிக்க மாட்டாரு, இவர் வாயு கொப்பளிக்க மாட்டாரு, இவர் இறங்கவே மாட்டாரு. இந்த 3 பேரை மட்டும் குறிப்பா சொல்றான். ஏன் அவர் பயப்படுறாருன்னா, இதோட அது ஆறாடாது. ஏன்னா ஒருத்தர் குண்டக்க மடக்க குளிக்கிறாங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து குளிக்கிறாங்க, சந்தனம் பூசிருக்காங்க, எண்ணெய் பூசிருக்காங்க, தண்ணி குளக்குளன்னு இருக்கு. இது ஆத்து தண்ணியா இல்லடா எச்சிலாடான்னு கேட்கிறான். மிச்சிலா இந்த ஆறுன்னு பரிபாடல் எழுதியிருக்குங்க. பரிபாடல் பதிவு பண்றான். அப்படிப்பட்டு பயந்த அந்த மதுரை, அந்த அரட்டியை கொடுத்த மதுரை ஆற்றில் பின்னால் வந்த காலத்தில் புனல்வாதமும் அனல்வாதமும் எப்படி வந்தன, தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் எப்படி காணாமல் போகின்ற என்ற வரலாற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கடமை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. நான் தொடர்ந்து பேசுகிறேன். பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம். ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இல்லவே இல்லை. பண்பாடு இல்லாத அரசியல் இல்லவே இல்லை. நம்மை அறியாமலே நாம் தொடர்ந்து ஒரு பண்பாட்டு அரசியலை உரையாடி கொண்டே வருகிறோம். அதுதான் சிந்துவெளி, அதுதான் சங்க இலக்கியம். இப்படி சொல்ல வரும்போது அந்த மதுரைக்காரன் வந்து இப்ப நீங்க கதைப்படியை வச்சு பார்த்துக்கோங்க. ஏன் கதையை வரலாறு ஆகக்கூடாது அல்லது நீங்க சாத்தியப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மதுரை, அந்த பரங்குன்றம் இந்திரனோடு அவன் மகளோடு தெய்வ யானையோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது என்றால் நீங்க போய் படிச்சு பாருங்க. குறிப்பா பரிபாடல் கூகுள் பண்ணி பாருங்க. எழுத்து நிலை மண்டபம் அப்படின்னு கூகுள் பண்ணுங்க. நான் அந்த எழுத்து நிலை மண்டபம்ங்கிறதே நம்ம சென்னை அருங்காட்சியகத்துல ஒரு 1.5-2 வருஷத்துக்கு மேல பேசினேன். ஒரு உரையை நிகழ்த்தினேன். எழுத்து நிலை மண்டபம். எழுத்து நிலை மண்டபம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு ஆர்ட் கேலரி. அதுல சங்க இலக்கியத்துல வந்து அந்த ஊர்க்காரங்க எல்லாம், மதுரைக்காரங்க எல்லாம் டூர் பார்க்க வர்றாங்க திருப்பரங்குன்றத்தை. அதை ஒருத்தன் கைடு மாதிரி விளக்கி சொல்றான். இங்க பாருங்க, இதுதான் பிளானட்டோரியம், இதெல்லாம் கிரகங்கள்லாம் இருக்கு. ஒரு பிளானட்டோரியம் மாதிரி வச்சிருக்காங்க. இன்னொரு இடத்துல செவுத்துல படமா வரைஞ்சி போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் எழுத்து நிலை மண்டபம்னு சங்க இலக்கியத்துல பேர் வச்சிருக்காங்க. அந்த எழுத்து நிலை மண்டபத்துல போய் இவன் என்ன சொல்றான், இந்த கதை இருக்கு பாருங்க, ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்க மதுரைக்காரன் பைய. அவன் சொல்றான், இதுல பாருங்க இந்த வீடு குடிசை, இந்த குடிசை தாங்க இந்த முனிவர் வந்து இந்த கௌதம முனிவருடைய வீடு. அங்க இருக்கக்கூடிய அந்த பூனை மாதிரி பரமாங்க உள்ளம் பரா பாருங்க, இந்திரன், இவன் பேர் தாங்க இந்திரன். அவர் வந்தவன பூனை ஆகி வெளியே ஓடுறான் பாருங்க, பூனை, இவன் பேர் தாங்க இந்திரன் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்குலாம் வந்து இந்த கதையை வந்து ஒரு மியூரல் மாதிரி போட்டு, இந்திரன் பண்ணி என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமில, வந்து ஒரு மியூரல் மாதிரி போட்டு டூரிஸ்ட் கைடு மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு கைடு வந்து எல்லாருக்கும் விளக்குறத சங்க இலக்கியம் பதிவு பண்ணுதுங்க, எழுத்து நிலை மண்டபம்னு. அப்ப திருப்பரங்குன்றம் வந்து இவருடைய மாமனார் ஊரு, முருகனுடைய மாமனார் ஊரு, அது இந்திரனுடைய ஊரு, பொண்ணு ஊருன்னு சொன்னா மாமனாருக்கு மீம்ஸ் போட்டவங்க முத தமிழ் இலக்கியத்தை மதுரைக்காரங்க தான். நான் இதை வந்து வேடிக்கைக்காக சொல்ல, ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் இட். நீங்க பண்பாட்டு அரசியலை நீங்க கட்டமைக்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு தரவுகளையும், அப்ப அதனாலதான் நம்ம சிந்துவெளியை பத்தியே கவலைப்படாம இருந்தோம். நம்ம பாட்டுக்கு இந்த சைடு நாங்க தான் முத வந்தோம், 5 கோடி வருஷத்துக்கு முன்னாலே இருந்தோம். நமக்கு வந்து கவலை எல்லாம் வந்து சிகை கொற்றன் வந்து அங்க எகிப்துல போய் பேரை பொறிச்சாங்கிறத விட முக்கியமானது வந்து சிகை என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது தான். இதே மாதிரி அல்லதுக்கு இடப்பெயர் போற பக்கில் பேசிட்டு போனோம், ப்ரூவ் பண்ண விட மாட்டோம். அப்படின்னு இருக்கும்போது நம்ம எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தது, நம்ம வந்து தெற்குக்கு வடக்குக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரியும், இந்த பண்பாட்டுக்கு ஒரு தொடர்பு இல்லாத மாதிரியும், இந்த கட்டமைக்காத மாதிரியும், நாங்க இங்கிருந்து வந்தோம் 5 கோடி வருஷமா இருக்கோம், 4 கோடி வருஷமா நம்ம கதை சொல்ல. அவன் ஒரு பெரிய கதை, ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் வந்து இந்த புராணங்கள், இந்த ஸ்கந்த புராணம், அந்த புராணம் கதையை சொல்லி இப்ப சரஸ்வதி வந்து நதியில வந்து நிக்குது. கீழடி அறிக்கை வெளியில வரல, சரஸ்வதி நதியில வந்து நிக்குது. நாங்கெல்லாம் தொடர்ந்து ஒரு 35 வருஷமா இதையே வேலையா இருந்து கொற்கை, வஞ்சி, தொண்டி
இந்த மாதிரி இடங்கள் மாறன், வழுதி, கோவலன், கண்ணகி, பூம்புகார் இதெல்லாம் சிந்துவெளியினுடைய இடப்பெயருங்கிறது அச்சரேகை தீர்க்கரேகையோட போட்டு சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றேன்னு தொடர்ந்து பேசி இந்திய பண்பாட்டுக்கான உரிமை கோரலை வச்சதுனாலதான். அதனாலதான் ஜான் மார்ஷலுக்கு இங்கே சிலை. அதனால்தான் சிந்துவெளி பொறிப்புகளை படித்தால் $1 மில்லியன் என்று அறிவிப்பு. அதனால்தான் சிந்துவெளி கீழடியில் சிந்துவெளி நாள். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பண்பாட்டுக்கான ஒரு நாகரிகத்தினுடைய சிவிலைசேஷனுக்கான உரிமை கோரல், ஒரு துணைக்கண்ட பண்பாட்டு. நாங்க பேசுறது குண்டாச்செட்டியில குதிரை ஓட்டுறவன் வேற ஆள பாரு. குண்டாச்செட்டியில் குதிரை ஓட்டது எங்க வேலை கிடையவே கிடையாது. இந்த துணைக்கண்டத்தினுடைய பண்பாட்டுக்கான நாகரிகத்திற்கான உரிமை கோரலை தரவு சார்ந்து கட்டமைப்பதையே நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் பணியாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் போதுதான் நீங்க இந்த தொடர்புகள்லாம் நீங்க பார்க்கணும். எப்படி சிந்துவெளி மறந்தோம் அப்படின்னு ஒன்று இருந்ததே தெரியாது. இந்த ஜான் மார்ஷல் சொல்ற வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், கங்கை சமவெளியில் தான் இந்த நாட்டினுடைய பண்பாடு தோன்றுனதா நம்ம கட்டமைச்சோம். நகர பண்பாடு கங்கை சமவெளியில் தான் தோன்றுச்சு நினைச்சோம். இந்த நாட்டினுடைய முதல் சவர் ராஜகிரகத்தில் பீகாரில் தான் இருக்கு நினைச்சோம். இந்த நாட்டினுடைய முக்கியமான தலைநகரம் பாடலிபுத்திரம் தான் நினைச்சோம். சேர சோழ பாண்டியனை ஒரு ட்ரீட் பண்ண போற வழியிலேயே எவனும் வரலாற்று புத்தகத்துல எழுதுனதே கிடையாது. அப்படியே எழுதுனா கூட ஒரு சப்டெக்ஸ்ட் மாதிரி எழுதிட்டு போனானுங்க. இதையெல்லாம் கூட்டி உட்கார வச்சு இந்த இந்திய துணைக்கண்டத்தில் தேடும் போதுதான் எங்க இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிற கான்செப்ட் வருது, ஸ்கந்தன்கிற கான்செப்ட் வருது, காவடிங்கிற கான்செப்ட் எப்படி வருது, சேவல் எங்க இருந்து வந்தது. நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள் நான் சொல்றேன். நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 3 டோனி ஜோசப் ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு ஏர்லி இண்டியன்ஸ் புத்தகத்துல. ஆன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன், ஆன்சியன்ட் சவுத் இந்தியன், ஆன்சியன்ட் நார்த் இந்தியன், அப்புறம் லாஸ்ட் மைக்ரன்ஸ் எழுதியிருப்பாரு, ஹரப்பன்ஸை பத்தி எழுதியிருப்பாரு. அப்ப ஒரு பகுதியில் இருந்து பின்னால் வந்த ஒரு பண்பாடு இன்னைக்கு யாரை தடை பார்த்தாலும், இன்னைக்கு யாரை தோண்டி பார்த்தாலும் எல்லாம் இதுல எல்லாம் வெறுப்புணர்வுலாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு ஆல் மிக்ஸ்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர் ரொம்ப தெளிவா சில ஆவணங்கள் வருது. இந்த மித்தானி டேபிள்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மெசோபொட்டோமியன் பகுதி, அந்த பகுதியில் இருந்தவங்க ஒப்பந்தங்கள் எல்லாம் வேதத்தில் வரக்கூடிய பெயர்கள்லாம் வருது. அதுல வர்ற ஒரு பெயர் குமாரபி. அந்த குமாரபி அப்படிங்கிற அவருக்கும் இந்த குமாருக்கும், வடநாட்டில் இருக்கக்கூடிய குமாருக்கும் உள்ள தொடர்பு பார்த்தீங்கன்னா, இந்த குமாரபிங்கிற தெய்வம் வானுலக தெய்வமான அணுவுக்கும் நடந்த மோதலில் அணுவின் விந்துவை குமாரபி விழுங்க நேடுகிறது. இந்த இந்த விந்துவை விழுங்குற கதையெல்லாம் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. அகஸ்தியர் இதுல வரும், அந்த மாதிரி குடத்துல பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வரும். அதை பத்தியா நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். புத்தகம்லாம் போட்டு இலவச பதிவிறக்கமே பண்ணியிருக்கோம். அப்ப சூரியன் தொன்மத்தின்படி குமாரபி என்ற தெய்வத்திற்கும் வானுலக தெய்வமான அணுவுக்கும் இடையே நடந்த மோதலில் அணுவின் விந்துவை குமாரபி விழுங்க நேடுகிறது. இதன் விளைவாக அவனது உடலுக்குள் தேசு என்ற புயல் தெய்வம் உருவாகிறது. இது அந்த ஒரு மரபு. குமாரபி என்ற பெயரில் குமார் என்ற வேர்ச்சொல் இருப்பதை கவனிக்க வேண்டும். சமஸ்கிருதத்தில் ஸ்கந்தனின் முதன்மையான பெயர்களில் ஒன்று குமாரன். அப்படின்னா இளையவன் அர்த்தம். குமாரனா இளையவன், குமாரன் குமாரிங்கிற மாதிரி சிறுவன். இந்த குமாரபிக்கு தந்தையாக கருதப்படும் அணுவின் விந்து வெளியேறு விதம் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு பிளம்பு விந்து சரவண பொய்கையில் விழுந்து ஸ்கந்தன் உருவான கதையோடு ஒத்துப்போகிறது. நீங்க ஃபர்தர் நீங்க போய் இதை ஸ்டடி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னொன்னு சொல்றேன். இந்த முருகன் இந்த முருகன் இப்ப நம்ம சொல்ற கோயில்ல வச்சு வடமொழி வழிபாடு பண்ற, நான் பேசுறது ஸ்கந்தன், சுப்பிரமணியம், கார்த்திகேயன், இந்த மாதிரி ஆளுங்கள. நான் வேற வேலன், முருகன், கடம்பன், அது தனி. இதுல குசானர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வடமேற்கு இந்தியாவோட குசானர்கள், குசானர்கள் காயன்லாம் சொல்லுவாங்க. அது புத்தர்கள் காலத்துல அந்த அலெக்சாண்டர் பீரியட்லாம் அந்த இதெல்லாம் காந்தாரா சிற்பங்கள் வரும். புத்தருடைய தலையில எல்லாம் பின்னால ஒளிவட்டம் வர்ற மாதிரி. அந்த குசானர்கள் தான் இந்தியா மன்னர்கள்லேயே அதிகமாக நாணயங்களை வெளியிட்டவங்க. குசானர் காலத்து சிற்பங்களில் ஸ்கந்தன் ஒரு மாபெரும் போர் வீரனாக வருகிறான். அப்போ அவங்க என்ன பண்றான், அந்த நாணயங்களை வெளியிடுறான். மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவில் வந்த குசானர்கள் ஸ்கந்த கார்த்திகேய வழிபாட்டை பெரும்பளவில் ஆதரித்தனர். கனிஷ்கர் மற்றும் ஹூவிஸ்கர் காலத்து தங்க நாயகங்களில் ஸ்கந்தன், குமாரன், விசாகன், மகாசேனன் ஆகிய பெயர்களுடன், இந்த பெயர்களுடன் ஸ்கந்தன், குமாரன், விசாகன் மற்றும் மகாசேனன் ஆகிய பெயர்களுடன் தெய்வங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. அப்ப குசானர் காயின்ல ஸ்கந்தரையும் இந்த குமாரெல்லாம் போட்டு அவங்களுடைய பெயரெல்லாம் பொறிச்சு நாணயம் பண்ணதுக்கும் இப்போ பின்னால் ஸ்கந்த வழிபாடு, சுப்பிரமணிய வழிபாடு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம 10 மலைக்கு போலையா, நமக்கு என்ன சண்டையா ஒன்றா? இப்போ எங்கள் அம்மாலாம் இருக்கலாம், எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுடைய உடல்நலம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப நம்பிக்கையெல்லாம் உள்ளவங்க. அவங்களுக்கு ஏதாவது என் மேலே ஏதாவதுன்னா எனக்கு உதவி பண்ணணும்னா ஏதாவது நேர்த்திக்கிட்ட வச்சு விட்ருவாங்க. எங்கள் அம்மா நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டேன். அவங்க நான் அதை செய்யலைன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க.
அவங்க தூங்காமல் இருப்பாங்க, எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் நான் தான் அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், அவங்க எது பண்ணாங்களோ எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கோ ஈடுபாடு இருக்கோ இல்லையோ எங்கள் அம்மா சொல்கிறதான் செஞ்சு விட்ருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இது பையிங் பீஸ். இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், என்ன ஒன்று திடீர்னு நெருப்பில் இறங்குறேன்ருவாங்க. நான் இறங்கும்போது பலவை யோசனையோட இவங்கெல்லாம் இறங்குறதை பார்த்துட்டு அது பாட்டு ரைட் அதை சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணிட்டு போய், ஏன்னா இல்லைன்னா எங்கள் அம்மாவை நான் தூங்க வைக்க முடியாது. இப்படிலாம் அது மாதிரி இருக்கும்போது நான் சொல்கிறது ஒரு பண்பாட்டு அரசியல் பேசுகிறாந்தா தரவு சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, கல்வெட்டுகள் சார்ந்து எப்படி வந்ததுங்கிற ஒரு ஓப்பன் மைண்ட் வேணுங்க. ஒரு திறந்த வெளி மனப்பான்மை இல்லாமல் ஒரு மூடிய கதவுகளோடு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா நான் சொல்கிறதான் நியாயம்னு தோணும். அது உண்மை கிடையாது. அதாவது படிப்படியாக பல்வேறு பல்லடுக்குகளால் இஸ் அ மல்டிலேயர்ட் ஸ்டோரி. ஒரு பண்பாட்டின் வரலாறு என்பது உறைந்த பனி அல்ல, அது ஓடும் நதி. இட்ஸ் நாட் அ ஃப்ரோசன் ஸ்னோ, இட்ஸ் அ ஃப்ளோயிங் ரிவர். அது ஓடும் நதி. அது அந்த எந்த நதிங்கிறது கண்டுபிடிக்கிறதும் அதுல என்ன ஓடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதும் நம்ம வேலை. நீங்க சரஸ்வதி தரைக்கீழே ஓடுதுன்னு சொன்னா அதை நான் சொல்ல நீ என்கிட்ட காட்டினா தான் ஒத்துக்குருவேன். அது வரைக்கும் வைகையை பற்றி தான் பேசுவேன், அந்த இலக்கியத்தை பற்றி தான் பேசுவேன், சிந்து பற்றி தான் பேசுவேன். அப்படின்னு இருக்கும்போது இந்த முழு பண்பாட்டினுடைய ஒரு அடித்தளமா எப்படி ஏஎஸ்ஐ மரபணு இருந்ததோ, ஏஎஸ்ஐ இருந்ததோ, இது மாதிரி தொடர்ந்து தாக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதில் ஒன்று பெருசு ஒன்று சிறுசு, இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன் அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றதே தப்பு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தை நீங்கள் என்னங்க பண்ண போறீங்க? கடந்த காலத்தை என்ன பண்ணீங்க? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அப்போது நம்ம வரலாறுல எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த புத்தகத்தை படித்து பார்க்குறேன், அது பெரிய பஞ்சாயத்தில் இருக்குங்க. நானும் அதே கோரிப்பாளையத்தில் வளர்ந்துருக்கேன். மல்லிகை காப்பி பாரில் தான் நின்று காப்பி குடிச்சிட்டு இருப்பேன். நான் அங்கே நிற்கிறதே கோரிப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்பேன். எத்தனை வருஷங்கிறீங்க? எனக்கு அந்த கோரிப்பாளையம் மசூதியெல்லாம் தெரியும். ஏன்னா ஆனால் மாலிக் கபூரை யார் இங்கே கூப்பிட்டு வந்தங்கிறத அவர் டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. நான் இது வரைக்கும் நான் இந்த டீட்டெயிலாம் கிடையாது. நான் எப்பயோ 1984 தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன். இப்போ இந்த புத்தகத்தை பார்த்தா எவ்வளவு டீட்டெயில் இருக்குது. இந்த ஸ்கந்தர் மலையை பற்றி, இந்த சிக்கந்தர் மலையை பற்றி பேசும்போது இந்த கோரிப்பாளையம் தர்காவுக்கும் இந்த திருப்பங்குன்றம் தர்காவுக்கும் அவர் எழுதுறாரு. அப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ கடந்த காலத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உன்னத்தை இடிச்சு விட்டேன், உன்னத்தை கட்டி விட்டேன், இதுன்னு சொன்னேன் அதுன்னு சொன்னதுனால அதனால் சாதிக்கிற எதுவுமே கிடையாது. தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டமைக்கப்படும். தி சாய்ஸ் இஸ் அவர்ஸ். ஆக இந்த உண்மை யாரு நம்ம கற்றுக் கொடுத்தாரு? கேள்வி கேட்கறதுங்க. கேள்வி கேட்கறதான் பண்பாடு. தமிழ் பண்பாடு கேள்வி கேட்கும். பெண்களை வச்சு கேள்வி கேட்கும். சங்க இலக்கியத்தில் கடவுளை பார்த்து சொல்றா, மடவை மன்ற மாளிய முருகே என்று சொன்னது ஒரு தோழி, ஒரு பெண் கதாபாத்திரம். வாயிலோயே வாயிலோயே என்று அதிகாரத்தை கேள்வி கேட்டவள் ஔவை என்ற பெண். மீண்டும் ஒரு முறை வாயிலேயே வாயிலேயே என்ற பாடலை சொன்னது கண்ணகியின் வாயில் தமிழ். அதற்கு பின்னால் சிறைச்சாலைகள் இல்லாத உலகம் வேண்டும், உணவுக்கான உத்தரவாதம் வேண்டும், உடைக்கான உத்தரவாதம் வேண்டும், வீடு வேண்டும், சிறைச்சாலை இல்லாத சமூகம் வேண்டும் என்று பேசியது மணிமேகலை என்ற ஒரு பெண் கதாபாத்திரம். நீங்க உலகத்துல எங்க போய் பார்த்தாலும் அரிஸ்டாட்டிலுடைய பொய்டிக்ஸ்ல இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அது சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், பெண்களை கதாநாயகியா போட்டு நீ ஒரு காவியத்தை எழுதவே முடியாது, ஏன்னா எழுதுறதுக்கு விஷயம் இருக்காதுன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த செவ்வியல் மரபுகளில் முதல் 2 காப்பியங்களையே பெண் தலைமை ஏற்றது. பெண் புலவர்கள் அதிகமாக இருந்தது. அங்கதாங்க முருகனும் வள்ளியும் வேலன் வெறியாட்டு வருது. நான் இந்தியா ஃபுல்லா சுத்திருக்கேன். ஒரிசாவில் போய் திராவிட பழங்குடிகள் பேசுற இடத்துலாம் நான் சொன்ன மொழிகள்லாம் கத்துக்கிட்டேன். அப்போ எங்க ஆபீசர்ஸ்லாம் சொல்லி வைப்பேன், யாராவது இந்த மாதிரி இது விரட்டுறவங்க வேலன் வெறியாட்டுனா தான் எனக்கு தகவல் சொல்லிருக்கியா அப்படின்பேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நான் போயிருவேன். அங்கே போய் உட்காந்து எப்படி வேலன் வெறியாட்டுறாங்கன்னு பஸ்தரில் பார்த்துருக்கேன், சத்தீஸ்கரில், ஒரிசாவில் பார்த்துருக்கேன். நம்ம சங்க இலக்கியத்தில் எழுதுகிற வேலன் வெறியாட்டு மாதிரி அதே மாதிரிங்க அந்த ரத்தத்தெல்லாம் பூசிட்டு அந்த திணையை பரப்பி அப்புறம் அவன் அருள் அவன் ஆடுறது, அவன் குறி சொல்றது, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம கம்முன் முன்னால் இந்த வேலன் என்ற வெறியாட்டும் அந்த மரபுகளும் அது சிந்துவெளியில அந்த வேலன், இந்த காவடியினுடைய மரபு, வேலினுடைய மரபெல்லாம் ஐராவத மகாதேவன் எழுதியிருக்கிறாரு. இது ஒரு தொடர்கதை. இந்த தொடர்கதையை அடுக்கடுக்காக புரிந்து கொண்டால்தான் நாம் வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை விதைக்க முடியும். அதுதான் நமது எதிர்காலத்திற்கான தேவையும் கூட. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க தூங்கி இருக்கிற நேரத்தெல்லாம் சங்க இலக்கியம் சிந்துவெளி கடந்த காலத்தை மட்டுமே பேசுறீங்களே சார்னு. ஆமா, கடந்த காலத்தை பற்றி பேசுபவன் யாருக்கு நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் அக்கறை இருக்கிறதோ அவன் கடந்த காலத்தை தான் பேசுவான். நாம் கடந்த காலத்தில் எப்படி இருந்தோம் என்பதை புரிந்து கொண்டால்தான் நம் நிகழ்காலத்தில் நம்மை எப்படி தகவமைத்துக் கொள்ள வேண்டும், எதிர்காலத்தில் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்ற புரிதல் ஏற்படும். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொன்ன அந்த
கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே மூத்தோன் வருகை என்று எண்ணாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் கல்வி பரவலாக்கம் புரியும். இந்த பெண்கள் பேசுற கேள்வியை புரிஞ்சாதான் பெண்ணுரிமை புரியும். பெண்ணுரிமையும் கல்வி பரவலாக்கம் புரிஞ்சாதான் சமூக நீதி புரியும். நான் இங்க வந்து நிக்கிறேன்னா எனது சமூக நீதிக்கான குரல். நான் சந்திக்கிற ஒரு இடம் இருக்கும். பெரியாரும் காந்தியும் பெருந்தலைவர் காமராஜரும் பெரியாருடைய கோட்பாடுகளும் அம்பேத்கரிய கோட்பாடுகளும் எல்லாம் சந்திக்கிற ஒரு பொதுப்புள்ளி இருக்கும். அந்த பொதுப்புள்ளி அப்படி ஒரு பொதுப்புள்ளி இருக்கு. அந்த பொதுப்புள்ளியில் இருந்து தான் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆக இந்த அழைப்பிற்கு ஏற்று நான் வந்தது கூட மிக அருமையான புத்தகம். ஒவ்வொரு தலைப்பிலையும் வந்து அந்த புத்தகத்தை தொடங்கும் போதே ஒவ்வொரு தலைப்பிலையும் ஒரு உதாரணத்தை ஒரு மேற்கோள் காட்டுறார். முதல் தலைப்பிலேயே வந்து வரும்போது லியோ டால்ஸ்டாயை கோட் பண்ணிக்கிறார். மதம் அரசுடன் கைகோர்க்கும் நாளில் கடவுள் மனிதனை விட்டு நீங்குகிறான். மதம் அரசுடன் கைகோர்க்கும் நாளில் கடவுள் மனிதனை விட்டு நீங்குகிறான். நான் 1991 டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாள், பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட நாள். நான் அப்போ வந்து ஒரிசாவில் வந்து ஒரிசா ஸ்டேட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுடைய மேனேஜிங் டைரக்டராக பணியாற்றிட்டு இருக்கேன். பிஜு பட்நாயக் முதல்வராக இருக்கார். இந்த டிவியில் பார்த்து என்னால் தூங்கவே முடியல. என்னடா என் நாட்டில் இப்படி நடந்துருச்சுன்ட்டு நான் அப்போது ஒரு கவிதை எழுதி நான் விகடனுக்கு அனுப்பிச்சி வச்சேன். 4 வரி கவிதை, 3 வரியா 4 வரியா. முடிந்தால் முதலில் முயன்று சேரிகளுக்கு கோபுரம் கட்டுவோம், முடிந்தால் பிறகு சாமிகளுக்கு கோயில்கள் கட்டுவோம் அப்படின்னு போட்டு ஆர் பாலகிருஷ்ணன் போட்டு அனுப்பிச்சி வச்சேன். என்னது? முதலில் முயன்று சேரிகளுக்கு கோவணம் கட்டுவோம். இந்த நாட்டில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, என்னென்னமோ செய்ய வேண்டியிருக்கு. நல்ல தூய குடிநீர், இருக்கை வசதி, கழிப்பறை வசதி, எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. முதலில் முயன்று சேரிகளுக்கு கோவணம் கட்டுவோம், முடிந்தால் பிறகு சாமிகளுக்கு கோயில்கள் கட்டுவோம். 91 எழுதினதுனால எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு துயரத்தை ஒரு ஃபீலிங் இருந்தது எப்படி இருக்குன்ட்டு. ஆக வந்து இந்த வெறுப்புணர்வில்லாத பொறுப்புணர்வை விதைக்க வேண்டும் என்பதுதான் நமது இலக்கியம். இல்லைன்னா யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற சொல்லலாம் வேறொருடைய மொழியினுடைய ஒரு பண்பாட்டின் உதட்டிலிருந்து புறப்படாதுங்க. அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு பெரிய தெம்பு வேணும், ஒரு பெரிய காஸ்மாபாலிட்டனிசம் தேவைப்படும். அந்த காஸ்மாபாலிட்டனிசம் அடிக்கடி மேடையில் பேச சொல்ல, அது மொழி பல பெருகிய பழிதீர் தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. பல்வேறு மொழிகளை பேசுபவர்கள் கலந்து வசிக்கிறது. அப்ப இதை வெறுப்பை விதைக்கிறது எப்படி விதைக்க முடியுங்க? இந்த பூமியில எப்படி வெறுப்பை விதைக்க முடியும்? இதுக்கு இடம் கொடுக்காது. என்னவா இந்த திருப்பரங்குன்றம் இடம் கொடுக்காது, மதுரையும் இடம் கொடுக்காது, தமிழ்நாடும் இடம் கொடுக்காது. அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த அழைப்பிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஆகச் சிறந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தகத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய நியாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வந்து சில நேரங்களில் வந்து மோரை, எனது நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு நாங்கள் கணையாளி தொடங்கும், மோரை வந்து கூவி தான் விற்கணும், கல்லையோ சாராயத்தையோ கூவி விற்க வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிடலாம் கூட்டம் போட்டு. ஆனால் மோரை கூவிதான் விற்க வேண்டும். இது ஒரு பால், இது ஒரு மோர், இதை வந்து கூவிதான் விற்க வேண்டும். இதை வந்து வாங்கி பரப்புவதன் மூலமாக இது எத்தனை பேர், நான் நினைச்சு பார்ப்பேன், நான் படித்தது மட்டும் கிடையாது, எனது மூலமாக இது எத்தனை பேரை சேர்ந்தது, நீங்க படிக்கிறது கேட்டு கிடையாது, உங்க மூலமா இது எத்தனை பேரை சேர்ந்தது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டால்தான் இந்த நூலுக்கான எடுத்த முயற்சி நியாயப்படும். இது ஒரு பண்பாட்டு முயற்சி. இதை வந்து நான் ஒரு ஆவணப்படுத்தல் முயற்சியாக பார்க்குறேன். இதைத்தான் தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் தொடர்ந்து அவரவர்கள் நிலையிலிருந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால்தான் தமிழ் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. ஒரு மொழியினுடைய தோற்றத்தன்மை மட்டும் முக்கியமல்ல. இட்ஸ் நாட் அபவுட் தி ஆன்டிக்விட்டி பட் இட்ஸ் அபவுட் தி கண்டினியூட்டி. தோற்றத்தொன்மை, தொடரும் இளமை. ஒரு மொழி தொடரும் இளமையோடு இருக்க வேண்டுமென்றால் யாரோ ஒருவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பண்பாட்டிற்காகவும் அந்த மொழிக்கும் அதையெல்லாம் சார்ந்த அறத்திற்காகவும், மொழியை விடுங்க, பண்பாடை விடுங்க, அறத்திற்காக தொடர்ந்து போராட வேண்டும். அந்த அறத்திற்காக போராடுபவர்கள் இருக்கும் வரை தமிழ் உயிர்த்திருக்கும். ஏனெனில் தமிழுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அகம் அறம். மிக்க நன்றி. Super Sarvana Stores. Minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.